ஊத்தப்பம், பரோட்டா, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேவையான அளவு வெங்காயம் தக்காளி அரைச்சிக்கலாம். நான் வந்து 4 பேத்துக்கு சமைக்கிற மாதிரி சமைக்க போகிறேன். அதுக்கு 3 வெங்காயம் 3 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு வதக்கி விடலாம். இதுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதே நல்லா வதக்கி விடலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இதையும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கிட்டோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இருக்க தண்ணியை வந்து கழுவி இதில் ஊற்றி விசில் விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக புளி, ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். அது தனியாக ஊறட்டும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா எண்ணெய் வெளியில் திரிஞ்சு வந்துருச்சு.